கஞ்சி கொடுத்து சாமிக்கு எல்லாம் பேர் போனது 6 மாதம். இந்த மாதிரி பேர் இருக்கணும். நீ அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட அந்த அளவுக்கு வராது. 6 மாதத்துல சரியான வேலை பசங்களுக்கு அப்படியாப்பட்டது. ஐயா விருதம் இருந்தாங்க. இவங்க இருக்க கூடாது. அம்மாவோ கடைகள் வந்தாங்க. சத்தியமா ஒரு வேலை கூட வரல. உங்களுக்கு கோபம் என்ன சொல்லிட்டு போனேன், ரொம்ப உனக்கும் பிரபா நீ அதை பற்றி கை விட்டுறாத, நீ இதை செய்து முடி பலன் இருக்குன்னு போனேன் சொன்னா இல்லையா? ஏன்னா அது உனக்கு உங்க மனசை மாத்திருக்கு. அதுமா அதேதான். அதாம்மா மனசு மாறியே 2 வாட்டி பெருமை பெருமை இருக்கணும். ஒன்றும் இருக்கணும் வருது என் வாயில ஆடுறா. நம்ம மெட்ராஸ் போகலாம். இந்த மாதிரி கஷ்டத்தான ஒரு நாள் என் வீட்டுக்காரர்கிட்ட கடையில் என்ன கொடுத்துருவாங்க, பால்டாயில் இன்னும் சொல்லணும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழக்கம் எத்தியாப்பழம் கொடுன்னு சொல்லணும். நான் கண்டேன் பூஜை நடக்கும்போது. ஆமா இவங்கிட்ட 2 வாட்டி ஒன்று நீ இப்போ மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டேன், இல்லைன்னா நானும் வரேன், இல்லைன்னா என்ன விட்டு நான் எங்கே போயிருக்கேன். ஒரே நாளில் முடிச்சுக்கணுமா? நம்ம சாதாரண விஷயம் இல்லை. இந்த 48 நாள் நான் கஷ்டப்பட்டேன். வீட்டுக்காரன் பிள்ளைங்களை ரவ வச்சுக்கணும். விட்டுக்கிட்டு ஓடிக்கின்னு இருந்தாரு பாரு. விட்டுட்டு ஓடிடுவாரு. தண்ணி குடி சொத்தியா அவங்க எழுதி கொடுத்துட்டாரு. தண்ணிக்கு அடிமையாகி கொண்டாடி பிள்ளைங்க ஞாபகம்லாம் இல்லை. அம்மா வனவாசம் அப்போ கூட இவ்வளோ வேலை ரொம்ப வேலை இல்லை. இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா ராஜேஷ் 4 வயசு 5 வயசு கிட்னியில் கல் இருந்து உள்ள இந்த மாதிரி கொண்டு இருக்குது. நம்மளுக்கு தூக்கணும். இந்த கார்த்திகை டாக்டர் ஒரு வாரமாக அழைச்சா சரியா பண்ண பிள்ளைய வச்சுக்கணும். நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆட்டோக்காரர் அந்த சவாரிக்கு போகணும்னு எடுத்துவாங்க. சொல்லிட்டாங்க போவாது நீங்க உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்லே நான் திரும்பி ஸ்கேன் அதை எடுத்துக்கணும். அதே போல உள்ள ரத்தம் மட்டும் இருந்தாங்க. அங்கிருந்து வந்து ஒரு வேலை தான் மாத்திரை போட்ட பிள்ளை காலையில் இருந்தது உனக்கு வெள்ளையா எனக்கு அப்பதான் உயிரியே வந்தது. அப்புறம் மாத்திரை மருந்து 3 மாதம் சாப்பிட்டு பயப்படாங்க. அது ஒன்றாச்சா ராஜேஷுக்கு 3 மாதத்துக்கு வாங்க மாரியாத்தா பார்த்து பிறகு வந்து என் வயிற்றுல 10 மாதம் 10 மாதம் கடைசியா போகிறது பையனுக்கு அம்மா வந்து எந்த தேவையாச்சு அது மாதிரி வாய்ப்படுத்த காரியம் வந்தாலும் பிள்ளைக்கு புண்ணாவை வந்து அழுவரை கத்துறேன். நான் 3 மாரியாத்தா
ஈர துணியோட சுற்றி வேண்டிக்கணும் அப்படின்னாங்க. மாரியாத்தா கோயில் இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லையா, அங்கேருந்து நம்ம கள்ளிப்பாடி ரோடு திரும்புறீங்க பாரு, அம்மா தூரம் இங்கே இருந்து மாரியாத்தா கோயில். ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கள்ளிப்பாடி டர்னு திரும்புறீங்க, அம்மா தூரம் இருந்து மாரியாத்தா கோயில். காலையில் தண்ணி ஊற்றுவோம், தலையில் கீழே துணிவோம், லைட்டை வச்சுக்கணும் புள்ளட்ட அப்படியே போவேன். போய் ஈர துணியோட சுற்றிட்டு 9 நாள் போய் சுற்றிட்டு பையனுக்கு நல்லா ஆக்கிட்டீங்களா, உயிரோட உனக்கு சேவை கொடுத்தா உள்ளமா அங்கே படுத்த நல்லா ஆகிடுச்சு. அதே போல போய் சேவலும் கொண்டு விட்டுட்டேன், குடும்பமும் கொண்டு விட்டான். அங்கே வரதாசனையும் சுற்றிட்டேன். என் பிள்ளைங்கம்மா பெரிய பெரிய பிள்ளைங்கள அவரை வரைக்கும் என் புருஷன் சரியில்லை. 4 லிட்டர் பாலை வாங்குவான், 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி சர்க்கரை போட்டு கொடுப்பான். அவ்வளோ மனவசமாக நான் பார்த்தேன். புருஷன் சரி வைத்திய சொல்லிட்டேன் கூட பொறுத்துவேன், அவங்களும் இருக்க பிடிக்கல, ஏன் ஆதரவு இல்லை. அவங்க எப்படி பழக்கிறது, எப்படி குடியதான் விட்டாரு, குடியதான் விட்டாரு தவிர அது கூட எப்ப சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு கண்ணு கட்டப்பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. என் புரிஞ்சுங்க, நான் அதெல்லாம் பெருசாகவும் நினச்சிட்டு இல்லை. அவருக்கு வாழ தெரியலமா. காசு கொடுங்க. அம்மா இந்த அம்மா போன மாதம் கஷ்டப்பட்டுட்டோம்மா. இல்லைம்மா சொல்லிட்டு தானே போச்சு. ஏன்னா நம்ம 3 நாள் 4 நாள் ஒரு கூட்டா பண்ணோம், ஒரே நாள் பண்ணுது. 2 பேர் வந்துட்டாங்கல்ல, அண்ணனும் வந்துட்டாங்க, தங்கச்சி வந்துட்டாங்க. இந்த சாதாரண எந்த வீட்டுக்கும் போனதில்லை. இப்போ இந்த அம்மா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிச்சு. எவ்வளோ நம்ம முறை பார்த்தா வீட்டில் தான் செய்திருக்கணும், இங்கே தான் செய்வேன். ஆனால் ஒரு தென்காசியில் ஒரு வீட்டில் தங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, போயிருக்கணும். அப்போ அங்கே ஒரு வீட்டுக்கு செய்வோம். ஆனால் அதுக்கு பிறகு முதல் செய்திருக்கு. ஆனால் எவ்வளோ வித்தியாசமாக பேசி கொடுக்குவேன். இந்த வீடு தான் முதல் வந்து செய்திருக்கு. எத்தனை கோடி நீங்கள் கொடுத்துருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். காரணம் அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தீங்க, அந்த நிமிடத்துக்கு நான் வந்து முடிச்சு கொடுத்தேன். புரியுதுங்களா? மற்றபடி இன்னொன்று வந்து இப்போ சொன்னேன், அவர் தொழிலதிபர் இருக்கிறாருமா. காலையில் ஒரு பையன் வந்தாங்க, இந்த முன்னால கடையில் தான் கடையில் இருப்பாங்க. அது இன்னும் ஒரு 5000 நின்று போச்சு. அதுக்கு தான் வந்து கேட்டு போனோம். அது எவ்வளோ பெரிய விஷயமா, வெளிச்சத்தை கொடுத்தது மட்டும் என்னைக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது பஞ்சஸ்தலம், அப்படியே சுத்தீரும் அக்னி ஜோலி உட்காந்துச்சு. புரியுதா? ஆனால் இதை பற்றி சொர்க்கம் வர மாதிரி முன்னாடி எதுவும் அது இல்லை, பக்கம் வீடு இல்லை. அதாவது வீடு இருக்கு, ரோடு 30 அடி இருக்குல்ல, பார்த்து சூப்பராக இருக்கு. இது செய்யணும் காற்று அவருக்கு வந்து இந்த மந்திரம் பண்ண தந்திர மண்ணெல்லாம் சொல்லலை, அவங்க அதெல்லாம் சொல்லலை. 10 ரூபாய் கையில் வாங்கலை. புரியுதா?
கோயில் மேலே செலவு செலவு. அவர் என்ன தெரியுமா காளி கோயில் 8 எலுமிச்சை பழத்தாரு 8 16 விளக்கா போடும் வேண்டுதல அங்கே வை சொல்லுப்பா. அவ செய்வான் ஆ. புரியுதா? இதுதான் சொன்னாங்க அவரால் அதை செய்யணும். எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆனா இடையில இந்த தாமதம் உணரல. இது என்ன பண்ணிச்சு? இவ்வளவு கட்டுப்படுவாங்க. அந்த மந்திரம்ல தந்திரம்ல போய் இந்த பித்தளை அப்ப நான் போலன்னு சொல்லும்போது என்னையே மறந்துட்டாரு. வந்தா வழிகாட்டு சொல்றேன். காரியே வந்து செய்வா. அவ்வளவு தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. காரி ஊருக்கு எனக்கு என்ன பயம்னா கலெக்டரியாவே குடுக்குறாங்க இவனுங்க இந்த மாதிரி இந்த பயத்தை கொடுக்குமா? அதாவது அதான் நானு அந்த ஆளு வந்து சொன்னான் பாரு அவங்ககிட்ட பொருளா பேசிட்டேன் வந்தா வந்து வரலன்னா போயிட்டேன் கடவுள் ஒருத்தன் அவ்வளவுதான். அவங்க பார்த்துக்குவான் அவ்வளவுதான். ஆனா கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த இடம் மட்டும் கிடைக்கணும்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் ஆபீஸ்ல வந்து ஏம்மா அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா அப்படிதான் சொல்லி வாங்க இன்னொரு விஷயம் இல்லை அது கரெக்டு. இன்னொரு விஷயம் உயிர் போனான்னா மயிர் போனா அவனுக்கு தேவை இது. அவன் முன்னாடி போனதெல்லாம் இருந்தோம். நான் என்ன பண்ணா அம்மா வந்துட்டா வீட்டுக்குள்ள தூந்துட்டா பண்ணி கொடுத்துட்டா படுக்க வச்சுட்டா போறவள நேற்று பாருங்க பூட்டு இல்லாம வாசல் பூட்டு போட்டதுக்கப்பா அதை பூட்டு எடுத்து காமி எவ்வளோ தைரியமாக உட்காந்து பார்த்தீங்களா? அப்போ என்ன நான் அங்கே பார்த்துக்கிறேன் நீ இங்கே பாரு.